ஐயனார் துணை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். நடேசன் வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிலாவால் பொங்கல் கொண்டாடுறதுக்காக வராங்க. அந்த சமயம் நிலா சொல்கிறாங்க, இந்த வருஷம் மட்டும் இல்லை, இனி ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாட போகிறோன்னு சொல்ல, நிலா இந்த வீட்டுக்கு நீ வந்ததுக்கு அப்புறமா தாம்மா என் பசங்க எல்லாரும் திருந்திருக்காங்க. இப்படி நாங்கள் மாறினதுக்கு காரணமே நீதானம்மா. இந்த வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வர முடியுன்ற நம்பிக்கையே இல்லாமல் இருந்தோம். நீ தான் வீட்டு பத்திரத்தை கண்டுபிடிச்சி இந்த வீடு நம்ம வீடுன்ற உரிமையோட எங்களை வர வச்சிருக்க. அப்புறம் என்னம்மா, உன்னுடைய பேச்சு தான் கேட்போம். நீ என்ன சொன்னாலும் சரின்னு தான் சொல்ல போகிறோம். நீ சொன்னால் சரியாதாம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா, நம்ம இங்கே பொங்கல் எல்லாம் கொண்டாடிட்டு அப்புறம் சந்தோஷமாக கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும், என்னது நடேசன் வீட்லேயும் இந்த வருஷம் பொங்கல் கொண்டாடுறாங்களா, இப்படிலாம் எந்த வருஷமும் நடேசன் செஞ்சதே இல்லையே அப்படின்னு பார்க்குறாங்க. இனி அப்படி தான் எங்கள் வீட்டில் நடக்கும். ஏன்னா எங்கள் வீட்டு மருமக நிலா இருக்கும்போது இனி நாங்கள் சந்தோஷமாக இருக்கோன்னு நீங்களாம் புரிஞ்சிக்க வேண்டாமா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக அங்கே பொங்கல் கொண்டாடுறதுக்காக ஒவ்வொரு ஏற்பாடையும் நிலா செய்கிறத பார்த்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு நடேசன். நிலா சொன்ன மாதிரியே எல்லாரும் நல்லபடியாக வேண்டிக்கிறாங்க. இங்கே நிலா சொல்கிறாங்க, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நிலா, ரொம்ப நேரமாக சாப்பிடணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்ன செய்ய, நீ சொன்னாதானே சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, அதான் பொங்கல் கொண்டாடிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நம்மளும் இப்படி பொங்கல் கொண்டாடுறோன்னு அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சோழன். எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க நிலா. அந்த சமயம் அங்கே வந்த வானதி சொல்கிறாங்க, இந்த வருஷம் நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கீங்க. ஏன்னா நானும் பார்த்துட்டு இருந்தேன், ஒவ்வொரு வருஷமும் பாண்டி இந்நேரம் கடையில் இருப்பான், ஆனால் இன்னைக்கு பாருங்க எவ்வளோ சமைச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அண்ணி நிலா தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டி. எங்கள் வீட்டையே நிலா மாற்றிட்டாங்க. சொல்லப்போனால் நிலா வந்ததுக்கு அப்புறமா தான் என் பசங்க எல்லாரும் ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். ஏன் பாண்டி பொறுப்பா இப்போ கடையோட ஓனராகலையா என்ன? பாண்டியெல்லாம் எப்பயும் பொறுப்பாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, என் பையன் பாண்டியை பற்றி பேசினா உனக்கு எதுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னு சொல்லும்போது, ஏன் கோவம் வராது, பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க போகிறதே நான் தானே, இந்த வீட்டு மருமகளாக வர போகிறதும் நான் தானே, அப்புறம் பாண்டியை பற்றி நீங்கள் பேசினா எனக்கு கோவம் வராதா அப்படின்னு சொல்லும்போது, பாண்டி சொல்கிறாங்க, என்ன வானதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, ஆமாம், உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். உங்கள் வீட்டுக்கு பொங்கல் கொண்டாட கிளம்பும்போது என் அப்பா இங்கெல்லாம் போக வேண்டான்னு சொன்னார். என் அம்மாவும் அப்படி தான் சொன்னாங்க. என் அண்ணனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. ஆனால் அவங்க பேச்சை கேட்காம நான் பாண்டி வீட்டுக்கு தான் போவேன், அங்கே தான் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுவேன், அவங்க எல்லாரும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஒத்துமையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, அப்போ இந்த வானத்தையை திருத்த முடியாது, பேசாமல் பாண்டி வீட்டில் உள்ள எல்லாரையும் பொண்ணு பார்க்க வர சொல்லுன்னு என் அம்மா இந்த விஷயத்த உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்ல சொன்னாங்க. அந்த சந்தோஷத்தில் தான் வந்தேன். அப்புறம் எப்படி உன்னை விட்டு கொடுத்து பேச முடியும் பாண்டி அப்படின்னு சொன்னதை கேட்டு நடேசன், சோழன், சேரன் எல்லாரும் வானத்தையை பார்க்குறாங்க. உடனே நடேசன் சொல்கிறாங்க, என்னம்மா உங்கள் அம்மா மனசு மாறிட்டாங்களான்னு கேட்க, ஆமாம், இந்த வீடு உங்கள் வீடு, பாண்டிக்குன்னு கடை இருக்குது, என்னை பாண்டி ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு இப்போ தான் என் அம்மா அப்பாவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நான் எப்பயுமே பாண்டி கடையில் தானே இருக்கேன். சொந்தக்காரங்க எல்லாரும் என் அப்பா கிட்ட பேசி என் அப்பா அம்மாவோட மனசை மாற்றிட்டாங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் பொண்ணு கேட்க வரலான்னு என் அப்பா அம்மான்னு அவங்க தன்னுடைய முடிவை சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாரும் எப்போ வரீங்க என்னை பொண்ணு பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே இங்கே நிலா எல்லாரையும் பார்க்குறாங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, பாத்தியா பாண்டி, அப்போ அதுக்காக தான், இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் வானதி வந்திருக்காங்க போல. ஆமாம், நம்ம அண்ணன் சேரனுக்கே இன்னும் கல்யாணம் நடக்கலை, அப்பாவும் இப்போ அதை பற்றி பேசலை, அப்புறம் எப்படி அதுக்குள்ளே பாண்டிக்கு கல்யாண ஏற்பாடு செய்ய முடியும், எப்படி வானதியை பொண்ணு பார்க்கறதுக்கு போக முடியும் அப்படின்னு கேட்குறாரு சோழன். உடனே வானதி, ஆமாம் சோழன், நீங்கள் மட்டும் முன்னாடியே இங்கே நிலாவை கல்யாணம் பண்ணிக்கலாம், நானும் பாண்டியும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா, என்னங்க இப்படி பேசுகிறீங்க, நான் பாண்டிக்கிட்ட மட்டும்தான் இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக வந்திருக்கேன், ஏன்னா பாண்டி உண்மையாகவே என்னை விரும்புகிறாரு, நீங்கள் எதுக்கு இந்த விஷயத்தில் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நிலா சொல்கிறாங்க, ஏன் இவங்க எல்லாரும் பாண்டியோட அண்ணன் தானே, அவங்க கேள்வி கேட்கக்கூடாதா, நாங்கள் எல்லாரும் பேசி ஒரு முடிவெடுத்து தானே உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர முடியும், அப்போ கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும், நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க, எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு, வானதி இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. உடனே நடேசன், என் மருமக நிலா சொல்கிறது சரிதானே, சோழன் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது, இந்த வீட்டுக்கு இன்னும் நீ மருமகளாகவே வரல,
அதுக்குள்ள இப்படி எதிர்த்து பேசுறியே, உன்னை எப்படி நாங்க நம்பி பொண்ணு கேட்க வருது அப்படின்னு கேட்குறாரு நடேசன். உடனே நிலா சொல்றாங்க, பாண்டி இதுல உன்னுடைய முடிவு தான். நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணி நான் முதல்ல வானத்திக்கிட்ட பேசி இங்கிருந்து அனுப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறமா சந்தோஷமா நம்ம பொங்கலை கொண்டாடலாம். ஏன்னா இப்ப என் கல்யாணத்தை பத்தி யாரும் பேச வேண்டாம். என் முடிவை ஏற்கனவே நான் வானத்திக்கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். என் அண்ணனுடைய கல்யாணம் நடந்தாதான் அதுக்கப்புறம் நம்ம நம்மளை பத்தி பேசி கல்யாண ஏற்பாடை நான் பாத்துக்கிறேன்னு எவ்வளவோ சொல்லியிருக்கேன். இப்ப எதுக்கு வானதி இப்படி வந்து பேசுறான்னு எனக்கு தெரியாது. இதுலயும் அவங்க அம்மா அப்பா வேற மனசு மாறிட்டாங்கன்னு சொல்றதை என்னால நம்பவும் முடியல அப்படின்னு சொல்லும்போது, இது உன்னுடைய வாழ்க்கை பாண்டி, நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நிலா. உடனே வானத்திக்கிட்ட இங்க பாண்டி வந்து பேசுறாரு. என்ன வானதி, என்ன நினைச்சிட்டு இருக்க? எவ்வளவோ சொல்லியிருக்கேன்ல, என் அண்ணன் சேரனுடைய கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு. என்ன எல்லாரையும் வீட்ல எதிர்த்து பேசுற? நீங்க எதுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு சோழனை எதிர்த்து பேசுற? நிலா நீ பேசுனா உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. என்ன நினைச்சிட்டு இருக்க? இவங்க எல்லாரும் சரின்னு சொன்னாதான் நம்ம கல்யாணம் நடக்கும். முதல்ல அதை யோசிச்சு பாரு. ஆமா, இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அப்படியே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எங்க வீட்ல நமக்குன்னு ரூம் கிடையாது. உனக்கு தெரியும்ல. இந்த ரூம்ல நிலானி தங்கியிருக்காங்க. எங்களுக்குன்னு இருக்கிறது இந்த ரூம் தான். இப்ப என் அண்ணன் சேரனுக்கு கல்யாணம் ஆனா அவரை இங்க தங்க வைக்கணும். இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. சீக்கிரமாவே இந்த வீடை சரி செய்யணும்னு நிலானி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே புதுசா ரூம் எல்லாம் கட்டினா நமக்கு நல்லது தானே. அப்படிலாம் முதல்ல நடக்கட்டும். அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம்னு சொல்ல, என்ன எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணன் முக்கியம், உங்க அண்ணி நிலா முக்கியம்னு பேசுற. நம்ம வாழ்க்கையை பத்தி யோசிக்க மாட்டியா? இல்ல நம்ம வாழ்க்கையை பத்தி தான் உனக்கு அக்கறையே இல்லையா? அப்புறம் எதுக்கு என்ன விரும்பின? உன்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு என் வீட்ல எல்லார்கிட்டயும் பேசியிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. இப்ப என்ன எல்லாருக்காகவும் சப்போர்ட் பண்ற? நமக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு என் அப்பாவும் அம்மாவும் நினைக்கிறாங்க. அவங்க மனசு மாறினதே பெரிய விஷயம். இதுல இப்ப இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம்னு சொல்ற? என்ன அந்த நிலா இந்த வீட்ல இருந்தா தானே பிரச்சனை? அவங்கள இங்கிருந்து அனுப்பிட்டா நிலா கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. நமக்கும் ரூம் கிடைச்சிரும்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னது, நிலா அண்ணிய இங்கிருந்து அனுப்பிடுவியா? அது எப்படி நீ வந்து இப்படிலாம் பேசலான்னு கேட்கும்போது, ஆமா, அவங்க என்ன உண்மையாவே சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்திருக்காங்களா? இல்ல, அவங்க கல்யாணம் பண்ணதெல்லாம் பொய்யான கல்யாணம் தானே. அப்புறம் என்ன, உண்மையாவே கல்யாணம் பண்ண மாதிரி இங்கேயே எத்தனை நாள் தான் தங்கிட்டு இருக்க முடியும்? அந்த ரூம் நமக்கு கிடைக்கணும்னா நிலா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, உங்கள் சேரன் அண்ணக்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக வர முடியும்னு. அவரும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு. உங்கள் அண்ணனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்கள் யாருக்கும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. அப்புறம் நான் மட்டும் என்ன மற்றவங்கள பற்றி யோசிக்கிறது? என் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் நான் வந்து யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாண்டிக்கு ரொம்ப கோவம் வருது. நிலா வேணும்னா ஹாஸ்டலில் தங்கட்டும், இல்லை அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தங்கட்டும். ஏன் இங்கே தான் அவங்க இருக்கணுமா என்ன? உண்மையாகவே சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆயிருந்தா பரவாயில்ல, நான் இப்படிலாம் பேச மாட்டேன். நிலா இந்த வீட்டில் இருந்தால் நமக்கு கல்யாணமே நடக்காது. அதனால நான் நிலா கிட்ட பேசிக்கிறேன். உங்கள் சேரன் அண்ணன் இருக்காருல்ல, அவர்கிட்டயும் பேசிக்கிறேன். இனி உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லும்போது, வேண்டாம், யார்கிட்டயும் பேசாத, முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நல்லபடியாக பொங்கல் கொண்டாடணும்னு உன்னை ஆசாசியாக என் வீட்டுக்கு வர சொன்னேன். ஆனால் நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வருது. நீ யார்கிட்டையும் பேச வேண்டாம், இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லும்போது நீ அமைதியாக இருப்பாண்டி. உனக்கு எதுவுமே தெரியல. அதனால தான் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க. நம்ம வாழ்க்கைக்காக நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நிலா இங்கே வரீங்களா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன், நிலா, நடேசன், சேரன் எல்லாரும் அங்கே வந்து நிற்கிறாங்க. தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் எத்தனை நாள் இந்த வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் உண்மையாகவே இந்த வீட்டு மருமக இல்லை தானே? நீங்கள் ஏற்கனவே இங்கே சேரன் கூட வாழ பிடிக்காம டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்கீங்க. என்னைக்கா இருந்தாலும் டிவோர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எப்போவாது டிவோர்ஸ் கிடைச்ச உடனே இங்கேருந்து கிளம்பி போக தானே செய்யணும். அப்புறம் எதுக்கு இன்னும் இங்கே இருக்கீங்க? பெரிய வேலையெல்லாம் பார்க்குறீங்க. இந்த வீட்டில் தான் தங்கிட்டு இருக்கணுமா என்ன? பேசாமல் நீங்கள் இங்கேருந்து கிளம்பிருங்க. அப்போ உங்கள் ரூம் எங்களுக்கு கிடைக்கும்ல. ஏன்னா இப்போ தான் பாண்டி சொன்னார், நமக்கு கல்யாணம் ஆனாலும் தங்குறதுக்கு ரூமே இல்லைன்னு. அப்போ ரூமை ஏற்பாடு பண்ணணும்ல, அதான் கேட்குறேன். இன்னும் எத்தனை நாள் இங்கே தங்குவீங்க? நீங்கள் இந்த வீட்டோட மருமக இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறேன், போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன், அப்பா என்னப்பா, இங்கே வானதி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, நானும் அமைதியாக இருந்தேன். பாண்டி என்ன பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க? நிலா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு நிலா இங்கேருந்து கிளம்பணும்? நிலாவை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, சோழன் என்ன நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏன் பொறுமையாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்.
நிலா எப்படியும் உங்களுக்கு டிவோர்ஸ் குடுத்துட்டு இங்கேருந்து கிளம்ப தானே போறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா என்ன? அவங்க எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க எப்படி இந்த வீட்ல இருந்து கஷ்டப்படுவாங்க? ஆனா நான் அப்படி கிடையாது. பாண்டிய உண்மையாவே விரும்புறேன். அப்படி இருக்கும்போது, பாண்டி இந்த வீட்ல இருந்தா, நானும் இந்த வீட்ல தானே இருக்கணும். அப்ப எனக்குன்னு தனியா ரூம் வேணும்ல. நிலா வோட ரூம தர முடியாதுன்னு பாண்டி சொன்னாரு. அதான் நிலா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சேரன் அண்ணன், சோழன் அண்ணன், பாண்டி, பல்லவன் எல்லாரும் ஒத்துமையா, சந்தோஷமா இந்த வீட்ல இருக்கட்டும். நிலா எதுக்கு இங்க இருக்கணும்? நான் தானே இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன். என் பேச்ச தானே நீங்க எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நடேசனுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னம்மா? என்ன? என்ன பேசிட்டு இருக்கேன்னு புரியுதா? உங்க அம்மா, அப்பா இப்படிலாம் பேச சொல்லி அனுப்புனாங்களா? நீ பேசுறதெல்லாம் சரியில்லம்மா. உனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நிலா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, நாங்க பொறுமையா இருப்போமா? என்ன பாண்டி இதெல்லாம்? வானதி பேசிக்கிட்டே இருக்கா. முதல்ல வானதிய அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வை. அவங்க வீட்டுக்கு அனுப்பி வை. இல்ல, இங்கேருந்து இப்படியே பேசிட்டு இருந்தா நானே பொறுமையா இருக்க மாட்டேன். உங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வானதி இப்படி பேசிட்டு இருக்கா. பாண்டி இதெல்லாம் சரியில்ல. நீ தான் சொல்லி வைக்கணும். அது மட்டும் இல்ல, நிலா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் யார் என்ன செய்யணும் அப்படின்னு என் பசங்க எல்லாரும் திருந்தி அவங்க வேலையை பொறுப்பா பார்க்குறாங்க. நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நிலா இந்த வீட்டுக்கு மருமகளா மட்டும் இல்ல, என் மகளாவும் இருக்கா. அப்படி இருக்கும்போது நிலா இங்க இருக்கக்கூடாதுன்னு எப்படிம்மா நீ பேசலாம்? என்னம்மா நீ பேசிட்டு இருக்க? அப்படின்னு நடேசன் கோவமா பேச, அங்கிள் நான் பேசிக்கிறேனே, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்கு கோவப்படுறீங்க? எல்லாரும் சந்தோஷமா பொங்கல் கொண்டாடணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சோம். என்ன வானதி தெரியாம பேசிட்டு இருக்கா. வானதி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் வீட்ல எல்லா வேலையும் நடக்கும். இனி நம்ம வீடு தானே, வீடை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க எப்ப சரி செய்யறது? எப்ப நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது? என்ன, நீங்க எடுக்கிற முடிவு தான் எல்லாரும் சரின்னு சொல்லணுமா? இந்த வீட்டுக்கு மருமகளே கிடையாது நீங்க. நீங்க என்னங்க பேசுறது? வீட்டை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்ததுக்கு அப்புறமா நான் எடுக்கிற முடிவு தான் எல்லாம் சரின்னு சொல்லணும். என்னுடைய ரூம் எனக்கு வேணும்னு பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன, இன்னும் வீட்டை சரி செய்யணும், தனியா ரூம் கட்டணும், அப்படி இப்படின்னு பேசுறீங்க. அதெல்லாம் நடக்காதுங்க. யார்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கு இன்னும் புது ரூம் கட்டுறதுக்கு? எனக்கும் பாண்டிக்கும் கல்யாண ஏற்பாடை செய்யணும், ஆடம்பரமா கல்யாணத்தை செஞ்சு வைக்கணுன்ற எண்ணம் யாருக்காவது இருக்கா? இன்னும் இதுல இந்த வீடை வேற சரி செய்யணும்னு சொல்றீங்க, புது ரூம் கட்டணும்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்குமா என்ன? பாண்டி மட்டும்தான் இங்க நல்லபடியா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான், பொறுப்பா இருக்கான். அதனால நீங்க சொல்றதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லும்போது, போதுங்க. இதுக்கு மேல பேசாதீங்க வானதி. உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும். நான் சொல்றேன்ல. ஆனா இப்ப இப்படி தேவையில்லாம பேசாதீங்க. எல்லாரும் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அதனால இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, என்னங்க நீங்க இங்க இருக்காதீங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இங்க இருக்கக்கூடாதுன்னு எப்படி நிலா பேசுவீங்க? அப்படின்னு பேசிட்டு, என்ன சேரன் அண்ணா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல. அதான் நீங்க ஏற்கனவே விரும்புற அந்த சந்தாவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? உங்களுக்குன்னு புதுசா இன்னும் பொண்ணா தேடணும்? இல்லையே! உங்களுக்குன்னு தான் ஒரு நல்ல வாழ்க்கை நீங்க அமைச்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டீங்களா? எதுக்கு என் வழியில எல்லாரும் தலையிடுறீங்க? எதுக்கு பிரச்சனை செய்றீங்க? அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா, நானும் அப்படிதான் யோசிச்சேன். ஆனா எனக்கு கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்லப்பா. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில நான் பிரச்சனை செய்ய மாட்டேன். தலையிட மாட்டேன்ப்பா. நீ சொன்ன மாதிரியே நாங்க கண்டிப்பா உன்னை பொண்ணு பார்க்க வருவோம். பாண்டிக்கும் உனக்கும் சீக்கிரமாவே கல்யாண ஏற்பாட நானே செய்றேன். நீ கவலைப்படாம இருப்பா. முதல்ல நீ உங்க வீட்டுக்கு போ. எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது. நீங்க தெளிவா இப்போ ஒரு முடிவ சொன்னா தான் இங்கேருந்து கிளம்புவேன். ஆமா, நீங்க மட்டும் நான் சொன்ன உடனே கல்யாணம் பண்ணியிருந்தா, இந்த நிலா என்ன கேள்வி கேட்பாங்களா? இங்க சேரன் அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறமா பாண்டியோட கல்யாணத்த பத்தி யோசிப்போன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா, அதுக்கு காரணமே நீங்க தானே! நீங்க தான் என் பேச்ச கேட்க மாட்டீங்களே! அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இந்த குடும்பம் முக்கியம். இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. குடும்பத்த பார்த்துக்க வேண்டாமா? ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. நீங்க 2 பேரும் விரும்புறீங்க. அதெல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்லும்போது, இங்க நிலா சொல்றாங்க, "அண்ணே என்ன பேசுறீங்க? வானதி தான் ஏதோ புரியாம பேசுறாங்கன்னா, எதுக்கு நான் இவ்ளோ அவசரப்படணும்? உங்களுக்கு முதல்ல கல்யாணம் நடக்கணும். அதுக்கப்புறம் பாண்டி, வானதியோட கல்யாணம் நடக்கணுமா? வேண்டாமான்னு நான் முடிவெடுக்கிறேன். இவ்ளோ நேரம் என்ன பத்தி வானதி பேசுனாங்க. பொறுமையா தானே இருந்தேன். ஆனா வீட்ல உள்ள உங்கள பத்திலாம் பேசினா நான் பொறுமையா இருக்கணுமா வானதி? நீ இன்னும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரல. மருமகளா வரதுக்காக தான் இப்படி பேசிட்டு இருக்க. ஆனா நீ இப்படி பேசினா இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியும்னு நினைக்கிற? உன்னால வீட்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. இன்னைக்கு எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா வீட்ல கோலம் போட்டு, கரும்பெல்லாம் வாங்கிட்டு வந்து, பொங்கல் வச்சு எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். நீ வந்ததுக்கு அப்புறமா, நீ பேசினதுக்கு அப்புறமா எல்லாரும் எப்படி இருக்கோன்னு பாரு. சந்தோஷமே இல்லாம, நிம்மதியே இல்லாம இருக்கோம்.
நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். பொறுமையாக சரின்னு சொன்னேன். ஆனால் இப்போ இங்கே சேரன் அண்ணன்கிட்ட நீ என்னென்ன கேள்வி கேட்குற, எப்படி பேசுகிற? இப்படி எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினச்சிருந்தா நீ இப்படி பேசக்கூடாது. முதல்ல சேரன் அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேளு. அவர் உன்னை மன்னிச்சிட்டாருன்னா நான் பொறுமையாக இருப்பேன். இல்லையா அவ்வளவுதான்னு சொல்லும்போது, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் ஏற்கனவே எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் தானே தேவையில்லாமல் தலையிட்டு பேசுனீங்க. இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் இப்போதைக்கு, முதல்ல அண்ணனுடைய கல்யாணம் நடக்கட்டும்னு பேசுனது நீங்கள் தானே நிலா. அப்போ நீங்கள் தான் தேவையில்லாமல் பேசுகிறீங்க. நீங்கள் அமைதியாக இருங்க. இந்த வீட்டுக்கு நானாவது உரிமையோட மருமகளாக வருவேன். உங்களுக்கு இந்த வீட்டில் எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லும்போதே இங்கே நிலா சொல்கிறாங்க, சோழன் கட்டின தாலி என் கழுத்தில் இருக்குது. அதனால் இந்த வீட்டோட மருமகன்ற உரிமையோடு சொல்கிறேன். பாண்டிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கணும்னா இப்போ இங்கேருந்து கிளம்பு. அது மட்டும் இல்லை, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்த, அவ்வளவுதான். எனக்கும் சோழனுக்கும் சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கணும்னு நீ ரொம்ப ஆர்வமாக இருக்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ இந்த வீட்டோட மருமக தான். நான் யார் பேச்சும் கேட்க வேண்டாம். ஆனால் எல்லாரும் என் பேச்சை கண்டிப்பாக கேட்பாங்க. பாண்டி, நான் சொன்னா என் பேச்சை கேட்பீங்கல்லன்னு சொல்லும்போது, ஆமா அண்ணி, உங்களால் தான் எல்லாரும் சந்தோஷமாக இந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கோம். நீங்கள் எங்களுக்காக எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு சொல்லும்போது, வானதி புரியுதா, நீங்கள் இந்த வீட்டில் இருந்து பிரச்சனை செய்யாதீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறல்ல, எல்லாரும் நாளைக்கே எங்கள் வீட்டுக்கு என்னை பொண்ணு பார்க்க வரணும். வர முடியுமா முடியாதான்னு சொல்ல ரொம்ப கோபமாக இருந்த இங்கே நிலா இங்கே வானத்தியை பலார்னு வெளுத்து வாங்கி, உன்னுடைய வீட்டுக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர முடியாது. இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினைக்கிற நீ இப்படிலாம் பேசுறியா? அசிங்கமா இல்லை? இந்த வீட்டில் இருக்க யாருக்காவது மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுறியா? நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, என்ன பாண்டி பார்த்துக்கிட்டே இருக்க? உங்கள் அண்ணி நிலா என்னை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நீ அப்போ கூட எனக்காக பேச மாட்டியா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. நீ பேசின பேச்சுக்கு நானே உன்னை பலார்னு வெளுத்து வாங்கியிருக்கணும். ஆனால் எவ்வளோதான் பொறுமையாக இருப்பாங்க. என் அண்ணிக்கிட்ட என்னென்ன பேசினேன், அப்போல்லாம் அவங்க பதில் சொல்லவே இல்லையே. தேவையில்லாமல் சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நீ பிரச்சனையை செய்ய ஆரம்பிச்ச. அதனால தான் இப்போ உனக்கு இப்படி ஒரு நிலைமை. நீ முதல்ல கிளம்புன்னு சொன்னே கேட்டியா? எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். நீ வந்ததுக்கு அப்புறமா தான் இப்படி சந்தோஷமே இல்லாமல் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது சோழன் சொல்கிறாங்க, நிலா சரியான வேலை செஞ்சுருக்கீங்க. இப்போ தான் நிலா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இவங்கள சும்மா விடக்கூடாது. நம்ம வீட்டுக்கு இன்னும் மருமகளாகவே வரல. இப்போவே நிலா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த ரூம் எனக்கு தான் வேணும். இங்கே சேரன் அண்ணனுக்கு இன்னும் ஏன் கல்யாணம் செஞ்சு வைக்கல? அது மட்டும் இல்லாமல் நமக்கு டிவோர்ஸ் வேற கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் செஞ்சது தான் சரி. இன்னும் பலார்னு இன்னும் வெளுத்து வாங்குங்க, பார்க்க சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது நடேசன் சொல்கிறாரு, யார்கிட்ட எப்படி பேசணுன்னே தெரியல. இதில் வேற இந்த வீட்டுக்கு மருமகளாக வேற வரணுமா? அதெல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம். நிலா என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் நடக்கும். ஆனால் நீ நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது. நிலா, என்னம்மா உன்னுடைய முடிவுன்னு கேட்க, முதல்ல சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்கப்புறம் வானத்தி இப்படி பேசுனதெல்லாம் தப்புன்னு நம்ம எல்லார்கிட்டையும் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் பாண்டிக்கும் வானத்திக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கலாமா வேண்டாமான்னு நானே யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க நிலா. என்னம்மா வானத்தி, எங்கள் வீட்டு மூத்த மருமக, நிலா சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நிலா சொன்னது தான் சரி. எங்கள் வீட்டில் நிலா சொன்னபடி தான் நடக்கும். அது மட்டும் இல்லை, முதல்ல என் பையன் சேரனுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். அதுக்கப்புறமா நீ இந்த வீட்டுக்கு வரலாமா வேண்டாமா, உன்னை பொண்ணு பார்க்க உங்கள் வீட்டுக்கு வரலாமான்னு யோசிக்கிறோம். நீ பேசின பேச்சுக்கெல்லாம் பாண்டிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தேன்னு வையேன், உன்னெல்லாம் சமாளிக்க முடியாதுமா. பாண்டி ரொம்ப கஷ்டப்படுவான். என்ன பாண்டி, உனக்கு கண்டிப்பாக வானத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு சொல்லும்போது இங்கே வானத்தி பேசின பேச்சால் தலை குனிஞ்சு நிற்கிறாரு பாண்டி. நான் முன்னாடியே வானத்தியை புரிஞ்சுக்கிட்டு வானத்திக்கிட்ட பேசி எப்படியாவது நம்ம வீட்டுக்கும் வர வச்சிருக்க கூடாது. வானத்தியை நான் விரும்பியிருக்கவே கூடாது. பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நிலா சொல்கிறாங்க, என்ன வானத்தி இன்னும் கிளம்பலையா? அதான் எல்லாரும் யோசிச்சு எங்கள் முடிவை தெளிவாக சொல்லிட்டோமே. என்ன முடிவெடுக்க போகிறீங்கன்னு கேட்டதுக்கு பதில் கிடச்சிருச்சுல்ல. இன்னும் பலார்னு மறுபடியும் வெளுத்து வாங்கணுமா? அப்போ தான் இங்கேருந்து கிளம்புவியா? நான் இந்த வீட்டோட மருமக. அதனால் நீ பேசுகிறதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கவும் மாட்டேன். நீ சொன்னேன்னு என்னால் இந்த வீட்டிலேருந்து கிளம்பி போகவும் முடியாது. எனக்குன்னு நிறைய பொறுப்பு இருக்குது. என்ன தான் எல்லாரும் நம்பி இருக்காங்க இந்த வீட்டில். என்னை நம்பி எல்லாரும் இருக்கிறவங்கள அப்படியே விட்டுட்டு என்னால் போக முடியாது. நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி
வெளுத்து வாங்கி வானத்திக்கு சரியான பதில் கொடுத்து அங்கேருந்து அனுப்பிடுறாங்க நிலா. உடனே சோழன் சொல்கிறாங்க, பரவாயில்லங்க, என்னையும் விட்டு கொடுக்கல, என் வீட்டில் உள்ள யாரையும் விட்டு கொடுக்கல, ஆனால் வானத்தையை வெளுத்து வாங்கிட்டீங்க நிலா. இப்படி நீங்கள் பேசி நான் பார்த்ததில்ல, இப்படி பேசுவீங்கன்னு கூட நான் நினைக்கவே இல்லை. பரவாயில்லங்க, நமக்கு இனி டிவோர்ஸ் கிடைக்காதுங்க. நீங்கள் என்றைக்குமே இந்த வீட்டில் தாங்க இருக்க போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த வீட்டில் இருந்தால் தான் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியுங்க அப்படின்னு சோழன் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. என் மருமக நிலா எடுத்த முடிவு தான். அதனால் முதல்ல நீங்கள் சேரனுக்கு நல்லபடியாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல முடிவாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நடேசன். நடேசன் வீட்டில் உள்ள எல்லாரும் நிலா பேச்சை கேட்டு நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிலா. நிலா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடக்காது போல. நிலா என்னை பேச விடாமல் எல்லார் முன்னாடியும் பலார்னு வெளுத்து வாங்கிட்டாங்க. அப்போ கூட பாண்டி எனக்கு சப்போர்ட் பண்ணலை. நடேசன் வீட்டில் உள்ள எல்லாரும் நிலா பேச்சை தான் கேட்குறாங்க அப்படின்னு நிலா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க வானதி.